மாதுர்யமக்ஞானனோ புரோன்மீலனவ யௌவனம் பிரவிலசத் வேணு பிரணாதாமிருதம் ஆபீனஸ்தன குட்பலாபிரபிதோ கோபீபிராராதிதம் ஜோதிஷேதசினஸ்சகாஸ்தி ஜகதா மேகாபிராமத்புதம். நாராயணியத்தினுடைய விராட் ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய 6வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை கம்பீரமாக பகவானுடைய அந்த நேத்திரங்கள்ல சூரியனானது அமைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி முடிச்சார் என்ற ஒரு வைபவத்தை நாம் அனுபவிச்சோம். பட்டத்திரி 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிருக்கார். அதுக்குள்ள நம்முடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியை நாம தரிசனம் செய்யலாம். எந்த திருக்கோயில்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்? சென்னையில மிக பெரியதாக அமைந்திருக்கக்கூடிய அழகான புழல் ஏரி, ரெட் ஹில்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த புழலேரியினுடைய பஸ் நிலையத்திற்கு அருகில் PWD காலனி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோயிலில் நாம் உள்ளே நுழைந்து துவஜஸ்தம்பத்தை தாண்டி இப்போது பெரிய திருவடியான கருடனுடைய தனி சன்னதியிலே அவருடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, இதோ கருடனுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். இவருக்கு தனி விமானமும் இங்கே அமைந்திருக்கின்றது. கருடனானவன் நின்ற திருக்கோலத்துடன் தான் 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு பறக்க தன்னுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தரிசனம். அது மட்டுமா, உயர்ந்த திருமன்காப்பை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் இவர்கள் கூறுவது, இங்கு கருடனுக்கு அமைந்திருக்கக்கூடிய 9 நாகங்கள் விசேஷமாக நவக்கிரகங்களுடைய தோஷங்களை போக்குவதாக இந்த திவ்ய தரிசனமானது அமைகின்றதாம். அதனுடைய காட்சியையும் நாம் இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய இடுப்பை சுற்றி கொண்ட அழகான ஒரு நாகம், தண்டையிலே 2 நாகங்கள், கை திருமார்பு இரண்டும் கூப்பிக்கொண்டு சேரக்கூடிய இடத்திலே ஒரு நாகமானது அழகாக ஆபரணமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவை. இதோ சற்றே கண்ணை சற்று நிமிர்த்தினோமே ஆனால் தோள்பட்டையிலே 2 நாகங்கள் அவரை அலங்கரிக்க, ஊர்தபுன்றம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெற்றியிலும் ஒரு நாகம் நமக்கு காட்சி தர, காதுகளில் 2 காதுகளிலும் ஒரு நாகமாக 2 நாகம் ஆக 9 நாகத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். அதாவது 2 திருவடி, 2 ஹஸ்தம், இடுப்பு, மார்பு, கர்ணபத்திரமாகிய காதுகள், திருமுடி ஆகிய 9 இடங்களிலே இருக்கக்கூடிய 9 நாகங்களை நாம் தரிசிக்கும் போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களால், அந்தந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இங்கு தானாகவே நமக்கு நீக்கப்படுகின்றது என்பது கருடனுடைய திவ்ய தரிசனமாக இந்த திருக்கோயிலிலே பிரசித்தியாக அமைந்துள்ளது. இதோ கருடனுடைய தரிசனத்தை நாம் முடித்துக் கொண்டு சற்றே நகர்ந்தோமே ஆனால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் அவரும் தனி சன்னதியாக அமைந்திருக்க, சன்னதி மட்டுமல்ல அவருக்கும் இங்கு தனி விமானமானது அமைய பெற்றுள்ளது. இதோ ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்துவிட்டோம். கையை கூப்பிக் கொண்டு அழகாக இவர் சுதை வடிவத்திலே நமக்கு விமானத்திலே காட்சி தருவதோடு மட்டுமல்லாமல் சன்னதியிலும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயனாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார். கைகள் கூப்பியவாறு ராமா ராமா என்று ராமனை தன்னுடைய ஹிருதயத்திலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்வரூபம். அது மட்டுமல்ல, வலதுபுறத்திலே கதையைத்தான் வைத்துக் கொண்டிருக்க, இதோ இவருக்கு இங்கு அழகான வெண்ணெய் காப்பானது சார்த்தப்பட்டு வெண்ணெய் காப்பு தரிசனத்தையும் அடைகின்றோம். உயர்ந்த திருமன் காப்பும் இவரை அலங்கரிக்கின்றது. அது மட்டுமா, பச்சை சிகப்புக்கள் பதிக்கப்பட்ட அழகான கிரீடம். ஆகா, காண கிடைக்காத காட்சி. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனாய் தன்னுடைய கண்களை அகல விரித்துக் கொண்டு ஆஞ்சநேயன் தான் கண்ணை திறந்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்க, இதோ அவனுடைய திருவடி தரிசனத்தை நாம் அடைந்து விட்டோம். திருவடி, வஸ்திரம் ஆகிய அனைத்தும் வெண்ணெய் இவனுக்கு சார்த்தப்பட்டிருக்க, வெண்ணெய் திரண்டு நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் எவ்வாறு உருகுமோ வெண்ணெய் உருகுவது போல இவனுடைய திவ்ய தரிசனமானது நம்முடைய கஷ்டங்களை உருக்கிவிடும் என்று வரப்பிரசாதியாக இங்கு எழுந்தருளி இருப்பதாக இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். அந்த ஆஞ்சநேயனான சிறிய திருவடி, பெரிய திருவடியான கருடன்
இருவருடைய ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை அடைந்து விட்டோம். இதோ நாராயண பட்டத்திரியும் குருவாயூரில் 6வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்திற்கு தான் வர்ணனையை ஆரம்பிக்க தயாராகிவிட்டார். குருவாயூரப்பனும் தலையசைப்பத்து கேட்பதற்கு நம்முடன் தயாராகிவிட்டான். இதோ கம்பீரமான அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணா நிசேஷ விஸ்வரசனாச்ச கடாட்ச மோக்ஷக கர்ணோதி சொத்யுகளம் தவனாசி கத்வே லோபத்ரபே ச பகவன் அதரோத்தரோஷ்டோ தாராகணஸ்ய தசனாஸ் சமனஸ்ய தம்ஷ்ட்ரா. கிருஷ்ணா, எல்லா உலகங்களும் உங்களுடைய கடைக்கண் பார்வையாலேயே சிருஷ்டிக்கப்படுகின்றது. ஏன்னா போன ஸ்லோகத்துல கண்ணோட முடிச்சாரோனோ, அந்த கண்ணுல சூரியன் இருக்காருன்னு சொன்னதுனால அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போது பகவானுக்கு கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தீட்சண்யம் இவரை பிரகாசப்படுத்துறதாம். நிசேஷ விஸ்வரசனாச்ச கடாட்ச மோக்ஷக. உங்களுடைய கடைக்கண் அப்படி அசந்ததுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களும் ஒரு வினாடியில நீ படைச்சுடுற. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம் உனக்கு இருக்கு. ஆனா பல திருக்கோயில்கள்ல விராட் ரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபத்தையோ, இல்ல குருவாயூர்ல உன்னுடைய கண்கள் நீ உன்னி கிருஷ்ணனாக இருக்கிறதுனால பரம சுலபமாக வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியுது. சில திவ்ய தேசங்கள்ல உன்னுடைய கடாட்சம் இருக்க விஸ்வரசனாச்ச கடாட்ச மோக்ஷகம். அந்த கண்ணை எங்களால நேர எங்க கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு சூரியன் வேற இருக்கானோ, அதனால 1000 கோடி சூரிய பிரகாச பார்வையோட இருக்குன்றாராம். இத பட்டத்திரி சொல்லும் போதே குருவாயூர்ல இருந்து நம்ம நினைவு எங்க ஓடி போயிடும்னா விஸ்வரசனாச்ச கடாட்ச மோக்ஷகா. நாம குருவாயூர்ல இருந்து திருமலைக்கு போயிடுவோம். திருமலையில மத்தரும் திருப்பதியில ஸ்ரீனிவாசரை நமக்கு ஞாபகத்துல இருக்கும். அவருடைய நேத்திரத்தினுடைய சேவையை நம்ம வியாழக்கிழமை ராத்திரி மத்திரம்தான் அடைய முடியும். வெள்ளிக்கிழமை காலை வரை அவருக்கு திருமஞ்சனம் பூர்த்தியாகும் வரைக்கும் தான் அந்த நேத்திரம்னா கண்கள், அந்த கண்களுடைய ஒரு சேவை. வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தை முடிச்சா அவருக்கு 2 கண்ணிலையும் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அவருடைய திருமண் காப்பான ஊர்த்வ புன்றத்தோட 2 கண்களையும் அப்படியே மறைச்சுடுவாளாம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்ரீனிவாசன் கண்ணை திறந்து ஒரு வாரம் முழுக்க நம்மள பார்த்தான்னா அவனுடைய தீட்சண்யத்தை உலகமே தாங்க முடியாத அளவுக்கு வீரியம் படைத்ததா அவருடைய ஒரு கண்கள். அதனால ஏதோ ஒரு நாள் சில மணி நேரங்கள் மாத்திரம் நம்ம தரிசனம் பண்ணாலே அந்த ஒரு தீட்சண்யத்தை நம்மளால தாங்க முடியாதுன்றதுக்காக அந்த கடாட்சத்தை அப்படி மறைச்சு வச்சிருக்க கூடாதுன்றது ஸ்ரீனிவாசனுக்கே உண்டான ஊர்த்தபுன்றத்தினுடைய ஒரு பெருமை. அதத்தான் இங்க குருவாயூரப்பட்ட ஏன்னா தொம் கேரளோ வாதபுராதிநாத ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயமாந்திர தேசே. ஏற்கனவே நம்ம நாராயணியத்துல கேட்டிருக்கோம். திருமலைக்கும் குருவாயூருக்கும் என்ன ஒத்துமைன்னா, 2 திருக்கோயிலுமே காலம்பர 3 மணிக்கு சரியா நட திறக்கப்படுவதுதான் 2 திருக்கோயிலுக்கும் உள்ளான ஒரு பெரிய ஒத்துமை. அதனால தான் 3 மணிக்கு குருவாயூர்ல வந்து பீஷ்மாதி தேவதைகள் பிரகலாதாதி பாகவதோத்தமாலாம் இங்க குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு 3:45க்குள்ள சுப்பிரபாதம் முடிஞ்சு அவருக்கு சேவை திறக்கிறதுக்குள்ள திருப்பதிக்கு போயிடுறாளாம். அதனால ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயம் ஆந்திர தேசே தொம் கேரளோ வாதபுராதிநாத. கேரளால குருவாயூரப்பனாக இருக்கக்கூடிய நீயே ஆந்திரால ஸ்ரீனிவாசனாக இருக்கேன்னு 2 பேருடைய ஒத்துமையை சொல்றதுனாலயோ என்னவோ இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்க செய்ய நிசேஷ விஸ்வரசனாச்ச கடாட்ச மோக்ஷக. சரி, உன்னுடைய கண்களை வர்ணிச்சாச்சு. 2 பக்கமும் இருக்கக்கூடிய காதுகள்னா என்ன? அந்த காதுகள் தான் திசைகளா இருக்கான். நாம 4 பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய அந்த திசைகள் இருக்கு. அந்த திசைகள் பகவானுடைய சிருஷ்டியில காதிலேந்து உண்டாச்சு, காதுகளா இருக்கு. அதே சமயத்துல உன்னுடைய 2 மூக்குகள், அந்த மூக்குல இருக்கக்கூடிய 2 நாசிகைகள் இருக்கு. மூக்கு ஒண்ணுதான், அந்த துவாரங்கள் இருக்கு. அது 2மே லோபத்ரபே ச பகவன் அதரோத்தரோஷ்டமோ. அஸ்வினி தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகள்லயே உயர்ந்தவர்கள் ஒரே மாதிரி இருப்பா. அஸ்வினி தேவதைகள் பேரவா. ஒசரம் பார்க்கிற பார்வை எல்லாமே இரட்டையர்கள் சொல்லுவோமே, அந்த மாதிரி இருப்பா. அந்த அஸ்வினி தேவர்கள் தான் உன்னுடைய மூக்குல இருக்கக்கூடிய அந்த 2 நாசி துவாரங்களும். உன்னுடைய கீழ் உதடானது இருக்கே, அதுல இருந்துதான் பேராசையானது சிருஷ்டிக்கப்படுறது.
உன்னுடைய கீழ் உதடுல பேராசை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஆசை ஏற்பட்டதுன்னா அந்த பல்லால கீழ் உதட்ட வெக்கப்பட்டுட்டே கடிப்பானா. அப்ப அவனுக்கு அந்த ஆசை ஏதோ ஒரு வஸ்து பேர்ல அவனுக்கு ஒரு ஆசை வந்துருத்துன்றது அர்த்தம். காரணம் என்னன்னா, குருவாயூரப்பா நீ உன்னுடைய கீழ் உதடுல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பேராசையை இங்க இருந்து நீ படைக்கிற. மேல் விதடுல எல்லாருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு உண்டான வெட்கம் என்ற ஒரு சிருஷ்டிய உன்னுடைய மேல் உதடிலேருந்து நீ படைக்கிற. லோபத்ரபேச பகவன் அதரோத்தரோஷ்டோ தாராகனஸ்ய சதனாத் சமனஸ்ய தௌஷ்டாம். உன்னுடைய பற்கள் இருக்கே, ஒவ்வொரு அவயவங்களையும் பார்த்து 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 வர்ணிக்கிறார் பட்டத்திரி. உன்னுடைய பற்கள் இருக்கே, வெள்ள வெளேல் இருக்கக்கூடிய செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார்னு உன்னுடைய பாகவதோத்தமாளுக்குத்தான் வெண்மையான பற்கள் இல்ல. உன்னுடைய வெண்மையான பற்கள் எதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது? அங்கேருந்து நீ எதை சிருஷ்டிக்கிற? எந்த உருவங்கள் இருக்கு? ஆகாசத்துல பிரகாசிக்க கூடிய எண்ணில் அடங்காத நட்சத்திர கூட்டங்கள் இருக்க. அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் தாராகனஸ்ய தசனம். நட்சத்திர கூட்டங்கள்லாம் பற்களா இருக்கான். அத்தனை ஒரு ஒளி. அது மாத்திரம் இல்ல, நட்சத்திர கூட்டங்களை நாங்க எண்ண முடியாது. உலகத்துல கடல்ல அலையில ஒதுங்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மணலை நாங்க எண்ண முடியாது. ஆகாசத்துல ஒன்னால படைக்கப்பட்ட நட்சத்திரங்களை எங்களால கணக்கிட முடியாது. அதே போல உன்னுடைய விராட் ரூபத்துல விஸ்வரூபத்துல உனக்கு அமைந்திருக்கக்கூடிய பற்கள் இருக்க, அது கூட என்னால எண்ண முடியாது. காரணம் நட்சத்திர கூட்டங்களுக்கு சமானமாக இருக்கு. அதே சமயத்துல இத்தனை பெரிய பற்கள் கூட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள்ல நடுவுல ஒரு தெத்தி பல்லு மாத்திரம் இருக்கான். அந்த தெத்தி பல் முன்னாடி கொஞ்சம் நீட்டிண்டு பகவானுக்கு தெரியறதாம் விராட் ரூபத்துல பட்டத்திரியோட தரிசனம். அது யாருன்னு கேட்டார். இவ்வளவு நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தெத்திப்பல் தான் தாராகனஸ்ய தசனாத் சமனஸ்ய தௌஷ்டாம். நம்ம எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கக்கூடிய தர்மதேவனான யமன் தான் அந்த தெத்தி பல்லாக பகவானிடத்துல அமைஞ்சிருக்கானா. அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய திக்குகள், அஸ்வினி தேவதைகள், பேராசை, வெட்கம், நட்சத்திர கூட்டங்கள், யமன், இவைகள்னா முறையே உன்னுடைய கண்கள், காதுகள், இரு நாசிகைகள், கீழ் உதடு, மேல் உதடு, பற்கள், தெத்திப்பல்லுன்னு இவ்வளவுத்தையும் உன்னுடைய ரூபத்துல அந்தந்த அவயவங்களாக நீ தாங்கிங்கிருக்கேன்னு பட்டத்திரி முடிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாட்டை பார்த்தோன்னு சொன்னால், கடைக்கணில் நோக்கே என்றும் படைப்பாகும் காதுகள் தாம் இடைப்படும் திசைகள் நாசி துளைகளே அஸ்வினி தேவதைகளாம் அடைவுறும் இதழ்கள் லோப வெட்கமாவும் பல்வுடுக்கள் இடைந்திடும் தெற்றிப்பல்லோ யமனில் கூற்றதாகும் என்று இந்த 6வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி அடுத்த 6வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்துக்கு மேலே பகவானுடைய புன்சிரிப்பு, நாக்கு, வாக்கு, சஜ்ஜம் இவைகளையெல்லாம் விவரிப்பதற்கு தயாராகிறார். நாமும் அந்த வைபவங்களை தொடர்ந்து இந்த திருக்கோயில்ல மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம்.